ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் க்ரீன் சில்லி சிக்கன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 kg சிக்கன், தயிர், உப்பு, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு ½ லெமனோட ஜூஸ், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு 2 வெங்காயம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறது, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இந்த சிக்கனை 1 மணி நேரம் ஊற விட போகிறோம். இதே நம்ம பச்சை மிளகாய் இது பண்ணி பண்ணுறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இந்த ப்ரிப்பரேஷன் செய்ய போகிறோம். டோட்டலி இந்த ப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு, இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு 3 ஸ்டேஜஸில் செய்யலாம். ஒன்று இது மேரினேட் பண்ணுறது, 2வது ஒரு க்ரீன் பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம், 3வது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மெயின் டிஷ் செய்ய போகிறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மூடி ஊற விட்டுறலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி 1 hour அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல, க்ரீன் மசாலா. அதுக்கு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5 பச்சை மிளகா, சும்மா ஒரு கைப்பிடி புதினா, சின்ன கெட்டு கொத்தமல்லி இலை. இப்போ இதெல்லாம் கொரப்பாக அரைச்சிக்கணும். மையாக அரைச்சிருக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டா போதும். நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி 1-2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். நல்ல எண்ணெயில் நல்லா பெரட்டிக்கலாம். தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுவாக உங்களுக்கு தோணுச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு சேர்க்க தேவையில்லை. வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே வேக விடலாம். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு 70% கிட்ட குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த க்ரீன் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். அந்த மசாலா சிக்கனில் பிடிக்கணும். அதனால் லைட்டாக ஒரு ½ glass கிட்ட தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி அதில் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டு மசாலாலாம் பிடிக்கிற வரைக்கும், தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. மசாலா நல்லா சிக்கனில் பிடிக்கணும். அதே சமயம் தண்ணியும் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த டைமில் நமக்கு உப்பு எல்லாம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மெர்ஜ் ஆகி தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே தூவி, 3 கீரின பச்சை மிளகாய் அதையும் அப்படி போட்டுறேன். நம்மளோட ஃபினிஷிங் டச் அதுதான். காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சில்லியில் செஞ்ச சில்லி சிக்கன் ஓவர். நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பரிமாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் க்ரீன் சில்லி சிக்கன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.